அள்ளி கொடுத்த எம்ஜிஆர், அசந்து போன கதாசிரியர். இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். எந்த கதாசிரியர், தலைவர் யாருக்கு எப்படி அள்ளி கொடுத்தார்? அவர் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருக்காரு. பட் ஆனா இவருக்கு எப்படி அள்ளி கொடுத்தார்? அப்படின்ற ஒரு செய்தி தான். ஸோ அதை இன்னைக்கு இந்த வீடியோல பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் 2 பேரும் பீக்ல இருந்த டைம் 1964, 65 அந்த டைம்ல அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன், எம்ஜிஆருக்குன்னு ஒரு பேட்டர்ன், அவங்களுக்குன்னு ஒரு சில டேரக்டர் இருந்தாங்க. சிவாஜி கணேசன் நடிகர் தளத்துக்கு அவருக்குன்னு ஒரு சில டேரக்டர் இருந்தாங்க. அவங்க அவருக்கு மட்டுமே படிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சிவாஜிக்கு தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் பி.ஆர். பந்துலு, இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்கள். சிவாஜி கணேசன் வச்சு வண்டிய கட்டபொம்மன், கப்பல் ஒட்டிய தமிழன், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துல புரட்சி தலைவர் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவங்க அதை கேள்விப்பட்டவொடனே தலைவர் அவங்க ஓகே சொல்லிடுறாரு. வாங்க தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கிட்ட கதை சொல்றதுக்காக வீட்டுக்கு ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க கதாசிரியர் ஆர்.கே. சண்முகம் அவர்களும் பி.ஆர். பந்துலு அவர்கள். வந்து தலைவர்கிட்ட 2-3 கதை சொல்றாங்க. ஸோ அவர் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்கிறாரு. அப்படிங்கும்போது அப்ப இன்னும் ஒரு கதையை சொல்றாங்க. ஒரு 2-3 கதை வேற கதையை சொல்லுங்க அப்படின்னா இன்னொரு கதையை சொல்றாங்க. ஒரு தீவு, ஒரு இடத்துல இருந்து மக்களை வந்து அடிமையெல்லாம் அங்க வாங்கிட்டு வந்து அடிமையா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தீவுக்குள்ள இவர் வந்து அந்த அடிமையோட மாட்டிக்குவார். இவர் ஒரு வைத்தியர் இருக்கலாம். என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது, ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. வைத்தியம் பார்த்த அந்த மருத்துவம் பார்த்த குற்றத்திற்காக அவரையும் அடிமையா சேர்த்து வித்துருவாரு. அந்த நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3 8ஆகிவிடும் இல்லையா? ஸோ அதுல இருந்து அந்த மருத்துவர் வந்து அந்த மக்களை எப்படி அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு எடுத்து வெளியே கொண்டாடுறாரு, மனமாற செய்யறாரு. அதுதான் கதை. ஸோ இந்த கதையை சொல்லவும் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு அப்படின்ட்டு, சரி இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கலாம், ஏதாச்சும் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும் பந்துலு அப்படியே யோசிக்கிறாரு, என்ன பேர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்றாரு ஆர்.கே. சண்முகம், அண்ணே நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றாரு. கேட்டவன சொல்லுங்களேன் பாப்போம், நல்லா இருந்தா கேட்டுக்கலாம் அப்படின்னா. அப்ப அவர் ஆர்.கே. சண்முகம் சொல்றாரு, அண்ணே 1000ல் ஒருவன் எப்படி இருக்கு அப்படின்றாரு. கேட்டோன்னா தலைவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டைட்டில் அற்புதமான டைட்டில், ஆஹா சூப்பர் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, டக்கு டக்குன்னு பையன் தட்டி பார்க்குறாரு. தட்டி பார்த்துட்டு பையில இருந்து 1001 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுக்குறாரு. 1001 ரூபாய் கையில கொடுத்துறாரு. கொடுத்த உடனே அப்படியே ஆர்.கே. சண்முகத்துக்கு ஒரு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த சொன்னதுக்காண்டி, இந்த பேருக்காக அப்படின்னு சொல்லி. ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அப்பெல்லாம் 1000 ரூபான்றது அவ்வளவு பெரிய விஷயம். 64, 63 எல்லாம். ஸோ அந்த டயத்துல அப்படியே யோசிக்கவே இல்லை. பேர் பிடிச்சிருக்கு, நல்ல பேர் அப்படின்னு டக்குன்னு 1000 ரூபாய் கொடுத்துறாரு. ஒரு ஆர்.கே. சண்முகம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப இதாயிடுறாரு. அப்போ சரின்ட்டு படத்தை எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக வந்துடாது. அது புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வள்ளல் தன்மை அப்படின்னு. சில பேர் வள்ளலா நடிப்பாங்க, சில பேர் வள்ளலாவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆள் இல்லை, முதன்மையான ஆள் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேனே. அதாவது தர்மருக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருந்தது அவருக்கு மனசுக்குள்ள. என்ன நம்மளும் எவ்வளவோ தான தர்மம் பண்றோம் பாருங்க, ஆனா இந்த கர்ணனை தானே வல்லல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது ஓடிக்கிட்டே. அன்னைக்கு என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணா இங்க வா அப்படின்னு சொல்லி, என்ன மாமா என்ன ஆச்சு, எல்லாருமே கர்ணனை தான் வள்ளல் வள்ளல்ன்றாங்க, நானும் தான் எவ்வளவு தான தர்மம் பண்றேன், என்னையே வள்ளல்னே சொல்ல மாட்டாங்க, ஏன் என்னவா நான் தர்மம் இல்லையா அப்படின்னு சொல்லி தர்மர் கேட்கிறாரு. ஸோ அதை கேட்ட உடனே கிருஷ்ணர் உடனே என்ன சொல்றாரு, இல்லப்பா அவனுக்கு உனக்கு சரி வராதுப்பா, அது எவ்வளவு பெரிய கொடை வல்லல் நீ என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே தர்மருக்கு கோவம் வந்துடுது. இப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு. அப்ப சரி விடு, ஒரு டாஸ்க் வைப்போம், அந்த டாஸ்க்கை நீ பாஸ் பண்ணிடு, நான் வேணா ஒத்துக்கிறேன், அடுத்து நீ தான் வள்ளல், நான் உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்லு, என்ன செய்யணும் அப்படின்றாரு. சரி மணி என்ன பாரு அப்படின்னு. உடனே தர்மர் உடனே டயத்தை பார்க்குறாரு, மணி 10:30. சரி ரைட், இப்ப நான் ஒரு சின்ன இது பாருங்க அப்படின்னு சொல்லி கையை அப்படின்றாரு. கிருஷ்ணன் அந்த இடத்துல ஒரு தங்க குவியல் அப்படி தோன்றிடுது. அந்த இடத்துல கொஞ்சம் தங்கம் சின்னதான். அப்ப என்ன சொல்றாரு, மணி இப்ப 10:30 ஆகுது, சரி ரைட்டு, இதுல இருந்து நீ எடுத்து தானம் பண்ண, சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு 6 o'clock சூரியன் மறையிறதுக்குள்ள இதை தானம் பண்ணி முடிச்சிரு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உனக்கு சின்ன மலை தானே, இப்படி தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தானம் தானே பண்ணணும்னு வர்றவங்களை கூப்பிட்டு அதை வெட்டி வெட்டி கொடுக்குறாரு. கட் பண்ணி அதுல இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஒரு 2 ஆயிடுது. தர்மருக்கு பசி எடுக்கிறது. அப்பதான் அவருக்கு யோசனையே வருது, என்னடா இது இவ்வளவு நேரமா நம்ம வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் இது காலியாகவே இல்லையா அப்படின்னு பார்த்தா அது வெட்ட வெட்ட அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே தர்மருக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னடா இது இப்படி பண்ணியிருக்காரு, இது என்ன டாஸ்க் இது
அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. மணி ஆச்சு. டக்குன்னு ஃபோன் பண்றாரு. கிருஷ்ணாவை கூப்பிடுறாரு. கிருஷ்ணா இங்க வாங்க உடனே அப்படின்னு. அவர் உடனே வந்துட்டு என்ன தருமா என்ன பிரச்சனை? என்னையா நீ டாஸ்க் கொடுத்துருக்குற? இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வெட்ட வெட்ட அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் எப்போ வெட்டி முடிச்சு, எப்போ கொடுத்து, என்ன எப்போ முடிக்கிறது? இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா? நீ என்ன இருந்தாலும் ஓர வஞ்சனை எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி வாதம் பண்றாரு. அப்ப உடனே அவர் சொல்றாரு, என்னையா அது சாதாரண பிரச்சனை, சாதாரண விஷயம் தான். இதை அவன் கருணை இருந்தானா ஈஸியா முடிச்சிருவான். அதை எப்படி முடிக்க முடியும்? அவ்வளவு வேலை நான் காலையில இருந்து கொடுத்துக்கிறேன் தீந்த பாடு இல்லை. சரி அப்போ ஒண்ணு பண்ணுவோம். கர்ணனை வர சொல்லுவோம். மணி இப்ப எத்தனை ஆகுது? மணி 4:30. சரி 4:30 ஆகுது. 4:30 6:00 வந்து கொடுத்துட்றான். நீ ஒத்துக்கிறியா அவனை வரலன்னு அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே அவரு சரி ரைட் நான் ஒத்துக்கிறேன். நீ வர சொல்லு அப்படின்றாரு. டக்குன்னு அவர் கர்ணனுக்கு ஃபோன் பண்றாரு. கர்ணா எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். இந்த கிளம்பிக்கிட்டீங்க. சரி ரைட்டு ஓகே. நீ நேரா நம்ம அரண்மனைக்கு பின்னாடி இருக்க கடத்தெருவுக்கு வா. அங்க ஒரு சின்ன இது இருக்கு கூடியா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம்? இல்லை நேரில் வா சொல்றேன் அப்படின்றாரு. சொல்லிட்டு துரியோதனா சரி சாரி தர்மா நீ இப்ப இங்க இருந்த அப்படின்னா அவன் வந்தான்னா பார்த்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிடுவான். நீ கொஞ்ச நேரம் அந்த டீ கடையை ஓரம் பண்ணிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி வேடிக்கை பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. தர்மரும் அங்கே ஒரு ஓரத்துல இருந்து கரெக்ட் இருந்து ஒளிஞ்சு இருந்து பார்த்துக்கிருக்காரு. என்னதான் செய்யறாங்க பார்ப்போமே அப்படின்னு. அப்ப கருணை வந்துடுறாரு. வந்தவொடனே என்ன கண்ணா என்ன வர சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை இதை வந்து தானம் கொடுக்கணும். ஆனா ஒரே ஆளுக்கு கொடுக்க கூடாதுப்பா பார்த்துக்க அப்படின்றாரு. பார்த்தா சின்ன குன்று. உடனே அப்படியே கண்ணை இப்படி பாக்குறாரு. இவ்வளவுதானே இது ஒரு பெரிய பிரச்சனையா? இதுக்கா என்ன கூப்பிட்ட கண்ணா அப்படின்னா செய்ப்பா அப்படின்னு. ஆனா 6 மணிக்குள்ள கொடுத்துருங்கப்பா அதையும் பார்த்துக்க மணி இப்ப 5 ஆக போகுது அப்படின்றாரு. உடனே அதை கேட்ட உடனே கண்ணே அட நீ வேற ஏப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம 3 பேரை இங்க வாங்க 3 பேர் அப்படின்னு கூப்பிடுறாரு. 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்தோடனே வாங்க இந்த 3 பிரிச்சு நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாப்புல. இதை பார்த்த உடனே தர்மனுக்கு கையும் உடல காலம் வரல. என்னடா சிம்பிளா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை 3 பிரிச்சு எடுத்துங்க அப்படின்ட்டாப்புல வேலையை முடிஞ்சு போச்சு. அவங்க 3 பங்கா வெட்டி அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப கர்ணன் அப்ப கிருஷ்ணரு தர்மரை ஒரு ஓரத்தை போய் பாக்குறாரு. பாத்தியா அப்படின்னு. அதுலதான் ஒத்துக்கிட்டாங்க கரையை வள்ளல் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு கர்ணன்னா எப்படி ஒரு கொடைவள்ளல்னா எப்படி. சோ இதே மாதிரி ஒரு கொடைவள்ளலா இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் வந்து எண்ணி பார்த்து கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாதுங்க. செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணா டக்குன்னு செஞ்சுருவாரு. நம்ம அப்புறம் யோசிப்போம் அப்படின்லாம் இல்லை. இந்த ஆர்கே சிவம் வந்து அவர் வந்து 1001 ரைட்டர் வந்து அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்களுக்கு தலைவர் படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 படங்களுக்கு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அருமையா இருக்கும். அவர் வந்து அவ்வளவு பெருமையா சொல்றாரு. அந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே ஓடல, கையும் ஓடல, காலும் ஓடல. அவ்வளவு அருமையா அண்ணன் வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்படி. அது மட்டும் இல்ல. வருஷம் வருஷம் பொங்கல் பண்டிகை ரொம்ப கிராண்டா கொண்டாடுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். தலைவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வர்ற அனைத்து பேருக்குமே மன்றத்து ரசிகர்களா இருக்கட்டும், திரைப்படங்கள்ல பணியாற்றுகிற தொழிலாளரா இருக்கட்டும், அவங்க நண்பர்களா இருக்கட்டும், அனைத்து பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பரிசு வந்து பணமா தான் அப்படியே குடுப்பாராம். அந்த சந்தோஷத்துல பொங்கலுக்கு பரிசு குடுக்குற மாரி ரூபாய குடுத்துட்டே இருப்பாராம். வரவங்களுக்கு பூரா குடுத்து அனுப்புவாரு. அவ்வளவு சந்தோஷமா அத கொண்டாடுவாரு. ஒரு தடவ என்ன ஆகி போச்சு, ஒரு காலகட்டத்துல அவருக்கு அந்த வட்டம் பண நெருக்கடி. ரொம்ப நெருக்கடி. பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. ஆ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கிறாரு. அப்ப அவருகிட்ட அ அசிஸ்டன்ட் அவரு ஒருத்தர் சொல்றாரு, "அண்ணே இப்படி வேணா செய்யலாம். ஒரு ஐடியா பண்ணுவோமே" அப்படின்ன உடனே, "என்ன செய்வோம்?" அப்படின்னு உடனே, "இல்ல தேவரையாட்ட வேணா கேட்டு பார்ப்போம்." "சார் தேவர்ட்ட சரி ரைட் கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தேவருக்கு ஃபோன் போட்டு, "அண்ணே வணக்கம்ண்ணே." சொல்லுங்க முருகா சொல்லுங்க முருகா." அவர் அங்க இருந்து. ஒண்ணும் இல்ல முதலாளி ஒரு படம் பண்ணலாம். ஒரு 15 நாள், 18 நாள், 20 நாள்ல முடிச்சிடலாம். நான் ஒரேதா கான்செப்ட் குடுத்துர்றேன். எனக்கு பணம் இப்ப கொஞ்சம் அவசரம் தேவைப்படுது. உடனே தேவரு, "என்ன சார் நீங்க சொல்லவா வேணும்? கண்டிப்பா உடனே வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல." அப்படின்னு தேவர்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேமெண்ட்ட வந்து மொத்தமா குடுத்துருவாரு. ரூபாயா தான் குடுப்பாரு. பணமா குடுத்துருவாரு. ஒரே செட்டில்மெண்ட்டா முடிச்சுருவாரு. அதுக்கப்புறமா பணமும் அதே மாரி தான். குறிப்பிட்ட ஒரு 15 நாள், 20 நாள் அவர் சொன்னார்னா, சொன்ன டயத்துக்குள்ள எடுத்து முடிச்சுருவாரு. அது அவரு வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். அவ்வளவு ஃபாஸ்ட்டா இருக்கும். தேவருடைய அந்த ஒரு வேலை. ஸோ அதனால அவரு அ தலைவர் வந்து அவர்ட்ட சொன்ன உடனே, தலைவர்ட்ட அவர் ரூபாயோட தலைவர தேடி வந்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 8,00,000 கையில குடுத்துட்டு, "இந்தாங்க முருகா பிடிங்க. வச்சுக்கங்க. படத்த ரெடி பண்ணிட்டேன். கதைய சொல்லிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயி அப்படின்ற படத்த டைட்டிலா வச்சு படத்த எடுக்குறாரு. ஸோ அந்த பணத்த வச்சு அந்த வருஷம் பொங்கலுக்கு அவரு வர்றவங்களுக்கு பூரா செலிப்ரேட் பண்றாரு. எல்லாருக்கும் குடுக்குறாரு. தன்னால இயன்றத. அ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு படம் நடிகர் ஒரு ஒரு சாதாரணமா நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம். சாதாரணமா யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளால கூட அப்படி யோசிக்க முடியாது. சரி இப்ப இல்லன்னா என்ன அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இல்ல அடுத்த பண்டிகை அடுத்தது பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு திருவிழாக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட முடியாது. வழக்கம் தான். அத எப்படியும் நம்ம அத குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பாருங்க. அதுதான் தலைவர். அந்த இடத்துல தான் அவர் நம்ம வில்லன்னு சொல்றோம். நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. கார்ல போய்க்கிட்டு இருக்காரு. ரயில்வே ட்ராக்ல கார் நிக்குது. யோசிச்சுட்டே அப்படியே கோடம்பாக்கம் ரயில்வே ட்ராக்ல. அப்ப என்னடா அத கேட்டு மூடிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலையோட திரும்பி பார்க்கும்போது, சைடுல பார்க்கவும் அங்க ரிக்ஷாக்காரங்க. 2 பேரும் அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டு ரிக்ஷா ஓரமா நிப்பாட்டிட்டு குளிர்ல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அவருக்கு மனசு கேட்கல. உடனே அவர் என்ன பண்றாரு மறுநாளு 5000 கோட்டு மழை ரெயின் கோட் வாங்கி
ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு பூரா குடுக்குறாரு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க. கேரளா, அங்கிட்டு கர்நாடகா, இப்படி அவருடைய ரசிகர்கள் எங்கெங்க இருக்காங்களோ ரசிகர்கள் மூலமா, ரசிகர் மன்ற தலைவர்கள் மூலமா, எல்லார் மூலமா குடுக்குறாரு. பூரா பூரா அத சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ரிக்ஷாக்காரன் அவருக்கு அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு கிடைக்க ஏன்னா ஒரு சிலருக்கு கேரக்டர் இருக்கும். எனக்கு கிடைக்காது யாருமே கிடைக்க கூடாது அப்படின்னு. அவர் அப்படி கிடையாது. சின்ன பிள்ளையில அவருக்கு எது எதெல்லாம் கிடைக்கலையோ, எது எதெல்லாம் அவருக்கு மறுக்கப்பட்டதோ, வறுமையின் காரணமா எதெல்லாம் அவருக்கு கிடைக்கலையோ, அது எல்லாமே அடுத்த வர ஜெனரேஷனுக்கு கிடைக்கணும்னு நெனைச்சாரு. மத்தவங்களுக்கு அது தாராளமா கிடைக்கணும்னு நெனைச்சாரு. அதனால தான் அவர் வீட்ல எப்பயும் சாப்பாடு ஆயிட்டே இருக்கும். அ அந்த பசியின் கொடுமை உணர்ந்தனால தான். அதனால தான் அவர் ஆக்சுவலா நெறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு. அதனால தான் அவர் இப்பயும் கொடை வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சும்மா வள்ளல் அப்படின்னா பேருக்கு ஏதோ சாதாரணமா சொல்றது இல்ல. அவர் வந்து குடுக்கணும் அப்படின்றதுல உண்மையிலேயே மிகப்பெரிய வள்ளல். தலைவர் வந்து. தலைவர்ட்ட உதவி வாங்குனவங்க நெறைய பேரு. அதெல்லாம் சுருக்கி சொல்லிற முடியாது. அவ்வளோ ஒரு ஒரு இரக்கமுள்ள மனசு அப்படின்னா, அது தலைவருக்கு தான் பொருந்தும். ஸோ, அதனால தான் சொல்றேன். ரியல் வள்ளல். அந்த 1001 படம் வெளியாகி படு சக்கப்போடு போட்டுச்சு. அதிலயும் அந்த டயலாக் செம்ம மாஸா இருக்கும். அந்த மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். அந்த டயலாக் வந்து அவ்வளோ அற்புதமா எழுதியிருப்பாரு ஆர்.கே. சண்முகம். அது தலைவருக்கு எழுதுற டயலாக் பூராமே சூப்பரா இருக்கும். அதான் அதுல குரல் வேற துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடி வந்த படம். அவ்வளோ அருமையா பேசியிருப்பாரு. ஜெயலலிதா அம்மா ஃபர்ஸ்ட்டு அரசக்கட்டளை இந்த படத்துக்கு அப்புறம் தான் அரசக்கட்டளைன்னு நெனைக்கிறேன். இல்ல அரசக்கட்டளைக்கு அப்புறம் இதுன்னு நெனைக்கிறேன். இதுல அவங்க ஜோடியா நடிச்ச படம் நெனைக்கிறேன். 1000 இன்னும் நாணமோ. ஆமா. அவங்களோட ஜோடியா நடிச்ச படம். அவ்வளோ அருமையா இருந்தது. படமும் சூப்பர் படம். இந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர பத்தி இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே.